ஹாய் ஹலோ. உள்நாட்டு ப்ராடக்ட் போட்டு நம்ம பிரைட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேர் அண்ட் லவ்லி. பட் என்ன ரிசல்ட் தெரியுதுன்னு தெரியல. இத்தனை வருஷமாக போட்டும் ஒன்றும் இல்லை, இப்போவும் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. காக்காய்க்கு என்னதான் போட்டாலும் காக்காவோட கலரு கருப்பு தான். அப்படி என்னோட ஹஸ்பண்ட் சொல்ல, சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது, தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணி அதோட பாண்ட்ஸ் பவுடரையும் போட்டுட்டு வேறு எதுவும் நமக்கு போட தெரியாது, இது மட்டும்தான் பல வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். போட்டுட்டு ரெடியாக நெத்தியில் மேலே பொட்டு வைக்கலன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொலவெறி ஆகும். மேலே எங்கே பொட்டு மேலே எங்கே பொட்டுன்னு எப்போ பார்த்தாலும் அதே தான் கேட்பாங்க. வீட்டில் இருக்கும் போது கண்ணாடி பார்த்து பொட்டு வச்சுட்டு இருக்க முடியாது, எங்கேயாவது ரெடி ஆகும் போது தான் நம்ம பொட்டு வைப்போம். ஆனால் எனி டைமும் மேலே நெத்தியில் குங்குமத்தை வையின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களா? அன்பு டார்ச்சர் தான். இதெல்லாம் ஒரு டார்ச்சராங்க. பெண்களுக்கு அழகே மேலே பொட்டு வச்சு மங்களகரமாக இருக்கிறது தான். அப்படியே 2 டைலாகை பேசிட்டு தலையெல்லாம் பின்னிட்டு ரெடி ஆகிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போகிறோம். என்னோடய பையன் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவான் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சோன்னா. அதனால் ஈவினிங் டைமில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். அதனால் அப்படியே ரெடியாகி பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்குக்கு தான் போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைலை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படி மேலே கிளிப்பை தூக்கி போட்டோன்னா ஃப்ரீயாக இருக்குது. இந்த வெயில் டைமில் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரும்போது மொபைலில் கொடுத்து மூவி ஏதாவது பாரு அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் ஜன்னலில் வைக்க என்னோடய பையன் தூக்கி கீழே டம்முன்னு போட அப்படியே ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. சரி ஓகே திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து தெரியாமல் வச்சு. சின்ன பிள்ளையில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது எங்கேயாவது காற்றாலை தூரமாக பார்த்தா அப்படியே ரொம்ப ஆர்வமாக கத்துவோம், காற்றாலை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க வீட்டை சுற்றி காற்றாலை இருக்குது. காற்று பயங்கரமாக இருக்கும். பட் அப்போ இருந்த ஆர்வம்லாம் இப்போ இல்லை. பார்க்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு நல்லா பச்சை பயிறு வேக வச்சு தேங்காய் ஜீனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ, இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வீட்டு வாசலில் போயிட்டு பாயை விரித்து உட்காந்து அப்படியே பேசிகிட்டே ஈவினிங் டைமில் அந்த டீயை குடிப்போம். ஏன்னா வீட்டுக்குள்ளேனா ஊற்றி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டுருவான் பிஸ்கெட்டை. அதனால் வெளியில் வச்சு தம்பிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. முடியை பிடிச்சி ஆட்டி நல்லா விளையாடிட்டு இருந்தார் சாரு. ஃபுல் டே நாம் தான் பார்த்துட்ருப்போம், ஆனால் நமக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விடுவான், எதுக்குன்னே தெரியாது. அன்பு தொல்லை தாங்க முடியலப்பா.